ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போதோம்னா, உங்களோட இன்ஸ்டாகிராமில் கடைசி 1 இயருக்கு எவ்வளோ லைக்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு போஸ்ட்டாக போய் நீங்கள் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஈஸியாக வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் இல்லை, எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட நேம் போட்டாலும் அவங்க கடைசியாக 1 இயரில் எவ்வளோ லைக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒரு 9 ஃபோட்டோஸோட சூப்பராக இது மாதிரி ஒரு ஃபோட்டோ இமேஜ் வந்து நீங்கள் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் மெயில் ஐடி, லாகின் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நேமை டைப் பண்ணுறோம், சர்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். உங்களோட கடைசி ஒரு வருஷத்தில் எவ்வளோ லைக்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் கூட போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது, அது என்ன வெப்சைட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் creatorkit.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் நேம் மட்டும் போஸ்ட் பண்ணால் போதும். போஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இன்ஸ்டாகிராம் யூசர் நேம்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேம் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் நேம் தான் டைப் பண்ணல, எந்த பேஜுக்கு நீங்கள் லைக்ஸ் பார்க்கணுனாலும் நீங்கள் இதை டைப் பண்ணிக்கலாம், எந்த பேஜாக இருந்தாலும். பட் அவங்களோட பேஜ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதில் மேலே மெயில் கேட்பாங்க. ஸோ மெயிலை வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் நேம் போட்டாலே போதும். கெட் த டாப் 9 கொடுங்க உங்களுக்கு வந்துடும். ஸோ எதுக்கானத்துக்கு கொண்டும் இமெயிலை கொடுக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு வெப்சைட் தான். நாங்கள் நார்மலாக வந்து நீங்கள் மெயில் லாகின் பண்ணாமே நம்ம இது அவுட்புட் எடுக்கலாம். ஸோ கெட் த 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருங்க. ஜஸ்ட் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இமேஜ் வந்துடும், லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது எனக்கு. ஸோ ப்ரைவேட் பேஜ் இருந்தால் அதோட லைக்ஸ் பார்க்க முடியாது, ஓப்பன் பேஜஸில் இருக்க லைக்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மெயில் ஐடி தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து நார்மலாகவே உங்கள் நேம் மட்டும் கொடுத்தா போதும், அந்த பேஜ் நேம் மட்டும் கொடுத்தா போதும். உங்கள் அக்கௌண்ட் நேம் கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வருஷத்தில் இருக்கிற டாப் 9 லைக்ஸ் வாங்கின ஃபோட்டோஸ் வந்து அங்கே 9 கட்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 போஸ்ட் போட்டிருக்கேன். 414 லைக்ஸ் இருக்குது. ஒரு போஸ்ட்டுக்கு 34.5 அப்படிங்கிற ஆவரேஜ் லைக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் லைக்ஸ் கவுண்ட் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை அந்த லைக்ஸ் பர் போஸ்ட்னு இருக்குல்ல, அதை கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் அண்ட் டன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதோ டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் த டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜை. ஸோ இது மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எங்கே போஸ்ட் போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2000 எண்டில் வந்து இது மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக் இதில் வேணால் போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.